ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சூப்பராக ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிப்பியும், அது மட்டும் இல்லாமல் இதே ரெசிப்பியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருள் தேவை, இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் குழந்தைய வெளியே கூப்பிட்டு போகிறீங்க, அப்போ வந்து இது ஒரு ட்ராவல் டைம் ஃபுட்டாகவும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது சூப்பரான ஒரு 2-in-1 ரெசிபி மாதிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பொரி வந்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி கிறிஸ்பியாக இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வானலில் போட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிடச்சிரும். அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பாதாம் சேர்த்துக்கிறேன். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டபுளாவோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செர்லாக் மாதிரி நல்லா ஃபைனாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து பாதாமோட துகள் கூட உங்களுக்கு தெரியாது, பார்க்கும்போது ரொம்ப ஃபைனாக தான் இருக்கும். இதுவே குழந்தைங்களுக்கு முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபைன் ஆகிடுச்சா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச அந்த பொரியும் பாதாம் பவுடரும் இருக்குல்லையே, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க செய்கிற மாதிரி. அப்படின்னா இதை தான் சொன்னாலே நான் ட்ராவல் டைம் ஃபுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ வெளியில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஊட்டுறதா இருந்தால் ஊட்டிக்கலாம். அப்படி இல்லை இது கூட எந்த ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானா இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்குற மாதிரினா சேர்த்துக்கலாம். டேட்ஸ் பியூரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கவுஸ் மில்க் கொடுத்து பழக்கப்படுத்தலை அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபார்முலா மில்க் அப்படின்னா பிரஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லை நான் பாலே கொடுக்கல, அந்த ஃபார்முலா மில்க்லாம் கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு எப்படி கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கவுஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நல்லா கொஞ்சம் நல்லா லிக்விடாக இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் மில்க் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்காக நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க், பிரஸ்ட் மில்க் இல்லை ஹாட் வாட்டர் இது வந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கவுஸ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்த பழமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கல. இதே மாதிரி உங்கள்கிட்ட ஆப்பிள் பியூரி இருந்தால் அது சேர்த்துக்கலாம், இல்லை டேட்ஸ் பியூரி இருந்தால் அது சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி இருந்தால் கூட நீங்கள் நல்லா வந்து ஃபைனாக பியூரி பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழம் இதோட சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை 7 மாதத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் 2 வயசு வரைக்குமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒரு 5 மணிக்கு மேலெலாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து 5 மணிக்கு மேலே கொடுத்திங்கன்னா லைட்டாக கோல்டு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் பெட்டர் நீங்கள் வந்து 5 மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சிடுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.